மணி இப்போ காலையில் 6 என்ன போட்டிருக்கு, செலவுன்னு போட்டிருக்கு. நான் என்ன செலவு பண்ண போகிறேன்? மறந்தே போயிட்டேன். சரி, சீக்கிரம் பால் கறந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம். Speed to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. Chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Hello guys, welcome back to my another video. So இன்னைக்கு வந்து ஏப்ரல் 11 அண்ட் ஐம் ரியலி வெரி சாரி கைஸ். நான் லாஸ்ட் 2 டேஸாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்கெட்யூல் போடலை அண்ட் நானும் படிக்கலை. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான பர்சன் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அம்மா அப்பா வந்து அங்கே போயிட்டாங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்தேன். அதோட எனக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சாப்பாடு செஞ்சு சாப்பிடாமல் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு, 2 நாள் முடிஞ்சது போனது போகட்டும். ஸோ இன்றைக்கி வந்து ஏப்ரல் 11. ஸோ இன்றைக்குமே வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கலை, ஏன்னா இன்றைக்கும் நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன். ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ மணி வந்து 2 ஆக போகுது. 2 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இடையிலையும் ஒர்க் இருக்குது. ஒரு 8 மணி நேரம் கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் டு த வீடியோ. வேகமாக வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, 2லேருந்து 5 மணி வரைக்கும் வந்துட்டு 3 மணி நேரம் டைம் இருக்குது. இல்லை மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா ஸ்கொயரு க்யூபு அது மாதிரி வந்து ஸ்பீட் மேத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் டைமிங் போட்டுக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் டெக்ஸ்ட் புக்கில் தான் டெஸ்ட் போடுறேன். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 2022க்கானது அக்டோபர் 16 ஷிஃப்ட் 2 இந்த டெஸ்ட் தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வைக்கால் போட்டாச்சு, இவங்களுக்கு புல் போட்டாச்சு. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ தொட்டால் அப்படியே கும்பால் அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை காட்டினேன்னா அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிடுவான். பாருங்க, தேய்க்க சொல்லி கேட்குது. ஓ சாப்பிடு, அப்போதைக்கு முட்டுற மாதிரி பண்ணேன். நான் தைக்கணுமா? போப்பா. மாட்டுக்கு தீவனம் போட்டு வந்தாச்சு. திருப்பி இப்போ வந்து அனலைஸ் பண்ணலாம். நம்ம டெஸ்ட்டு போட்டது நம்ம போடாத கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, நமக்கு தெரிஞ்சு போடாமல் கொஸ்டின்ஸு போட்ட கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு
ஸ்கோரு அக்யூரசி எப்படி இருக்குது, ஸ்பீடு இதில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் மணி இப்போ வந்து 5 ஆகுது. மார்க் டெஸ்ட்டு போட்டுட்டேன், அனலைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மீதி இருந்த டயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சப்ராக்ஷன் வந்து ஒரு 60 கிட்ட போட்டேன். 7 மணிலேருந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரேக் எடுத்துக்கலாம். மாடுங்களுக்கு ட்ரை ஃபாடருக்காக வீட்டிலேயே வைக்கோல் இருக்குது. ஒரு கட்டு வந்து 135 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். அண்டு அதுவும் சீசன்னால் வந்து 130 ருபீஸ், சீசன் இல்லைன்னா அது 250 ருபீஸ் கிட்ட வரைக்குமே வாங்கி தான் வச்சுருக்கிறோம். அது மாதிரி போயிட்டுருக்கு. அண்டு க்ரீன் ஃபாடருக்காக வந்து கொல்லையில் வந்து சோளம் போட்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து ஈவினிங் டைமில் வெட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டா நைட்டு சாப்பிடும். அருவாலை துளைச்சிட்டாங்க கைஸ், கண்டுபிடிக்கவே முடியல. எங்கள் வீட்டில் எப்போலேருந்து ஆடு மாடுங்க வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, கொரோனாவில் டவுனில் காலி பண்ணிவிட்டு கிராமத்தில் வந்து தங்கினப்போ எங்கள் அம்மா வந்து மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினது. இதில் நிறையா ப்ராஃபிட் எடுக்கிறோமா அப்படின்னா ப்ராஃபிட்டு சுத்தமாக கிடையாது. இதுக்கான ஃபீடுக்கே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம காசு போடுற மாதிரியாக இருக்கும். அண்ட் ஆடு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். மணி இப்போது 7:35க்கு மேலே ஆகிடுச்சி, 7:30 தாண்டிடுச்சு. நம்ம 7 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ண முடியல. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். ஒரு 9:30 வரைக்கும் பார்க்கலாம். இங்கே 7:30லேருந்து ஆரம்பித்து 9:30 வரைக்கும் பார்க்கலாம். குவான்ஸில் வந்து அரித்மெட்டிக் சம்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங் கிடையாது. முதல்ல நான் அதை வந்து பேசிக் கற்றுட்டு ஆல்ரெடி வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வைக்கல. இப்போது நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது கிராக் வித் ஜாக்கில் கார்த்திக் சாரோட வீடியோஸ் பார்த்துட்ருக்குறேன். ஒரு 4 வீடியோஸ் இருக்குது. மணி இப்போ 9:30 ஆகுது, சாப்பிட போகலாம். இப்போ என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் வீடியோஸ் பார்த்தேன். 2 வீடியோ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதாவது 2 மணி நேரம் வீடியோ, அதை 2x ஸ்பீடில் வச்சு பார்த்தேன். அப்போயுமே எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 வீடியோ பார்த்தா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் இதை பிரேக் பண்ணாமல் இதை வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு இதுலேயும் 11 to 1 நான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை மொத்தமாக முடிச்சுட்டு இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். கைஸ் மணி வந்து 11 ஆகுது. சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு போனேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்க. அதனால் நான் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வர போயிட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்க சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. எனக்கு ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் சுத்தமாக பேசிக் தெரியாமல் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டிஏயில் வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன்லாம் நிறையா யூஸ் பண்ணிடுவோம். ஸோ வீடியோவை ஓட்டி நான் வேகமாக பார்த்துக்கிட்டேன். கிளாஸ் பார்க்கும்போது அது அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதே டாப்பிக்கை நான் வந்து லாஸ்ட் டைம் கிளாஸ் பார்க்கும்போது நான் நோட்ஸ் எடுக்கலை. ஸோ இப்போது அது கொஞ்சம் கேப் ஆனவுடனே வந்து திருப்பி நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எதுவுமே இல்லாததால். ரேஷியோ ப்ரப்போர்ஷன் வந்துட்டு பேசிக் வீடியோ ஃபுல்லாக ஒரே நாள்லேயே கவர் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து 4 வீடியோ பார்த்தேன். மொத்தம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த வீடியோவோட டைமிங்கு. இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம் என்னென்னா மொத்தம் 5 மணி நேரம் ஆச்சு. ஓகே,
இந்த 5 மணி நேரத்தில் வந்து நான் இதை இத்தனைக்கு நான் 2x ஸ்பீடில் வச்சு பார்த்துமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நான் நோட்ஸ் எடுத்தேன். அவ்வளோதான் guys, இன்னைக்கான ஒரு 8 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேன். 8 மணி நேரம் படிச்சிட்டேன். இன்றைக்கி 8 மணி நேரத்தை படிக்கிறதுக்கு ஓடின ஓட்டம் இருக்கு. ஆனால் வந்து அது முடித்த பிறகு நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக வருது guys. அதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவ்வளோதான் guys, முடிச்சுக்கோங்க. கண்ணெல்லாம் எரியுது. பாய் பாய். இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.